इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा போதுமே உங்க கேரண்டி. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு இஸ்ரேல் அப்டேட்டில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அது ஈரான் தொடர்பானது. ஈரான் போருக்கு தயாராகி வருகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் அங்கே எழுந்திருக்கு. அதற்கு என்ன காரணம், என்ன நடந்தது அங்கே 2 நாட்களில்? அதே போல் இன்னொரு கொலைக்குத்து வேலையை யார் செஞ்சுருக்காங்கன்னா இஸ்ரேல் செய்திருக்கிறது. அதாவது சாக போகிற நேரத்தில், முடிய போகிற நேரத்தில் ஏதாவது அழிவு வேலைகளை செய்து விட்டு போகக்கூடிய அளவில் தொடர்ந்து இஸ்ரேலோட பிரதமர் நெத்தன்யாகு பல தீய வேலைகளை, அதாவது இதுவரை உலகத்தில் நடந்திருக்கிறாத வேலையெல்லாம் செஞ்சுருக்காரு. அதையும் நம்ம பார்க்க போகிறோம் என்ன செஞ்சார் அப்படின்னு. ஆனால் உலக நாடுகள், குறிப்பாக பிரிட்டன் போன்ற நாடுகள் எப்படி பூசாமல், அதாவது ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாம மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர்களுடைய சிட்டிசனே 3 பேர் செத்துருக்கான் இஸ்ரேல் தாக்குதலில். இதற்கு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி அங்கே போர் மூலம் அபாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை தகவலாகவும் நம்ம பார்க்க போகிறோம். எதனால் அந்த போர் மூலப்போது, என்ன பிரச்சனை? இப்போ திடீர்னு கொஞ்ச நாள் அமைதியாக இருந்து கொண்டிருந்தது. இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்கான், அதாவது காசா மேலே. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்களை ராக்கெட் தாக்குதல் மூலமும் விமான தாக்குதல் மூலமும் கொண்டு குவித்து வந்த அவன் ஆயுதம் இல்லாதனாலையும் பொருளாதாரம் வீக்கானதுனாலையும் தாக்குதலை குறைத்து இருந்தான் கடந்த 1.5 மாதத்தில். இப்போ என்ன நடந்திருக்கு திடீர் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதிர்ச்சிகளை தரக்கூடிய பல சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கு. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அதாவது முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 7 பேர். அந்த 7 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் அப்படின்ற ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, காசா மக்கள் ஏற்கனவே வறுமையில் வாடி ஒரு வேளை உணவிற்கு கூட வழி இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சுது இஸ்ரேலு. கிட்டத்தட்ட 11 லட்சம் 12 லட்சம் பேரை அகதிகளாகி சொந்த நாட்டிலே அகதிகளாக்கி வைத்திருக்கிறது. அவர் வீடுகளுக்கு போக முடியாமல். காரணம் 70% வீடுகள் ராக்கெட் தாக்குதனால் அழிஞ்சு போச்சு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒருவேளை உணவுக்கு எங்கே போவான்? இன்னைக்கு ரோட்டில் கடை போட்டு வச்சுருந்தவன், கடை வைத்திருந்தவன் அந்த தலையில் குண்டு விழுந்துச்சு, கடையை அழிஞ்சு போச்சு. அவனுக்கு இருக்கிறது ஒரு கடை தான் இருக்கும். அதை வைத்து தான் அவன் குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருந்திருப்பான். கூலி தொழிலாளியாக இருப்பான், ஒரு கார்பெண்டராக இருப்பான், அதாவது அன்றாடம் காட்சியாக அன்றைக்கு வேலைக்கு போய்விட்டு சாப்பிடக்கூடியவர்கள் இருப்பார். இவர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வேளை உணவு கிடைக்காம 2 மாதத்திற்கு மேலாக அல்லாடி வருகிறார்கள். அவர்களை ஓட விரட்டி வருகிறது இஸ்ரேல். ஸோ இந்த நிலையில தான் உலக நாடுகள்லாம் தலையிட்டு ஓரளவுக்கு பேசி என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் போய் சாப்பாடு ஆக்கி, அதாவது இந்த பிரியாணி மாதிரி தான் அங்கே ஆக்குவாங்க, அந்த மாதிரி ஆக்கி கொடுக்கறது, ரொட்டிகளை சுட்டு கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலையை ஒரு கிச்சன் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போய் உணவு பரிமாறி கொண்டு வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த ஆர்வலர்கள், அதாவது பாவப்பட்டு இந்த மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி வசூல் பண்ணி, இப்படி ஏகப்பட்ட குரூப் அங்கே இருக்குது, வசூல் பண்ணி ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் பணத்தை வசூல் செய்து அதன் மூலமாக உணவுப் பொருட்களை கொண்டு போய் ஈஜிப்ட்லேருந்து உள்ளே கொண்டு போய் அங்கே சென்ட்ரல் கிச்சன் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுக்கிட்டு அதிலிருந்து உணவு தயாரித்து கொண்டு கொடுத்துட்டு இருந்தவங்க மேலே வேணுன்னே இவர்களை மிரட்டுவதற்காக பாவப்பட்ட மனிதர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய பணியை இலவசமாக செய்து வந்த தன்னார்வலர்கள், பிரிட்டனை சேர்ந்த ஒரு 3 பேர், மீது ஒவ்வொரு நாடை சேர்ந்த ஒருத்தர் 2 பேர் அப்படின்னு சொல்லி 7 பேர் ஒரு வாகனத்தில் கொண்டு போயிட்டு இருக்காங்க உணவை. இந்த இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கார் மேலே குறிப்பிட்டு தாக்குதலை நடத்தியிருக்கான். இவர்கள் இஸ்ரேலியர்கள் கிடையாது, காசாவை சேர்ந்தவர்கள் கிடையாது. தாக்குதல் நடத்தி அப்படியே கொண்டு குவிச்சிருக்கான் அந்த படுபாவி. 7 பேர் இறந்திருக்கிறார்கள். அதில் 3 பேர் பிரிட்டனை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம். இதை தாக்குதல் நடத்துனது மட்டும் இல்லாமல் நாங்கள் தான் நடத்தணுன்றதையும் ஒத்துக்கிட்டான். இதை வைத்து தீவிர விசாரணை செய்கிறார்களாம். விசாரணை செய்து இது எப்படி நடந்துச்சு, எப்படிதான் நடந்துச்சு, போகிறவனை குறிபார்த்து கரெக்டாக அந்த காரை அடித்து கொண்டிருக்கீங்க, அப்புறம் எப்படி நடக்குதுன்ற விசாரணை வேறையா அப்படின்ற மாதிரி இந்த கொடூரத்தை நெத்தன்யாகு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி தாக்குதலில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அமெரிக்கன் ஒருவன் செத்துட்டா போதும், ஏதாவது ஒரு நாட்டில் வேறு நாட்டில் செத்துட்டா ஐயோமா நான் அலறி அடித்தா பெரிய தாக்குதல் நடத்த அந்த நாட்டையே நாசப்படுத்தக்கூடிய அமெரிக்காவும் சரி பிரிட்டனும் சரி, இந்த விஷயத்தில் பிரிட்டன் அமைதியாக பேசுகிறான். இது துரதிருஷ்டவசமான சம்பவம், இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடாதுன்னு தான் எல்லாரும் சொல்கிறான். நடந்துருச்சு, நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி. இதற்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். இஸ்ரேல் இதெல்லாம் பார்த்து செய்யணும்.
அதாவது எப்படின்னா பார்த்து பக்குவமாக ஊதுங்க கோபால்ன்ற மாதிரி ஊதிருக்கான் பிரிட்டன். ஸோ அப்போ வந்து என்னென்னா இவர்களோட வந்து இஸ்ரேலுக்கு பயப்படுறான், இஸ்ரேலோட அடிமையாக இருக்கிறான், யூதனோட அடிமையாக பிரிட்டனும் அமெரிக்காவும் இருக்கிறான் அப்படின்றது இது தெளிவாக ஆகுது இந்த சம்பவம். இதுக்கப்புறம் கண்டனம் தெரிவிச்சோன்னா நெதன்யாகுவே வந்து நேரடியாக அந்த மாதிரி நடந்துருச்சு, நாங்கள் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலில் இன்னொரு வேலையை செஞ்சுருக்காங்க. என்னென்னா சிரியா பார்டரில் தான் வந்து என்னன்னா கோலன் ஹைட்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அது ஏற்கனவே நம்ம இதை பார்த்தவங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த கோலன் ஹைட்ஸ் பகுதியை வந்து இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறான். அதனால வந்து சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர் சண்டைகள் நீண்ட காலமாக நடந்து வந்துட்டு இருக்கு. அங்கே ரஷ்ய படைகளும் இருக்குது பாதுகாப்புக்கு, கோலன் ஹைட்ஸை தாண்டி இவர்கள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. அதே மாதிரி ஈரான் தளபதிகள்லாம் அங்கே போய் அட்வைஸ் பண்ணுவாங்க, சிரியாவுக்கு வந்து பல்வேறு இராணுவம் தொடர்பான அட்வைஸை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி போனவர்கள் தான் பல பேரை கொண்டுட்டான். ஏற்கனவே 2 தளபதிகளை கொண்டிருக்கான் கடந்த காலத்தில். இப்போ என்ன பண்ணிட்டான்னா கரெக்டாக அதாவது சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தை அடிச்சிருக்கான். இது எந்த உலகத்தில் எந்த நாட்டிலையும் நடக்காது. தூதரகம்ன்றது மிக பாதுகாப்பான இடம். ஒரு நாட்டோட தூதரகத்தை தொட்டிங்க அப்படின்னாலே முடிஞ்சு அவன் போர் தொடுத்துருவான் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் ஈரானுடைய தூதரகம் சிரியாவில் இருக்குது, டமாஸ்கஸ் நகரத்தில் இருக்குது. அங்கே வந்து ராக்கெட் அடிச்சிட்டான். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இங்கே ராக்கெட் அடித்து, இது திங்கக்கிழமை அடித்தது. ராக்கெட் அடித்ததில் முகமது ஜஹாதி அப்படின்ற அந்த தளபதி கொல்லப்பட்டுட்டார். அது மட்டும் இல்லாமல் 2 முக்கிய தளபதிகள் அங்கே தங்கியிருந்தாங்க, அவர்களும் இறந்து விட்டார்கள். மேலும் 5 தளபதிகள், முக்கிய தளபதிகள், ஈரானோட தளபதிகளும் இந்த குண்டு வெடிப்பில், அதாவது இந்த ராக்கெட் தாக்குதலில், அதாவது விமானத்திலிருந்து வந்து ராக்கெட் தாக்குதல் நடத்தினதில் இறந்துட்டாங்க. இதனால ஈரான் கொந்தளிச்சு போயிருக்கு. இதுக்கு இஸ்ரேல் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாங்கள் தாக்குதல் குறிப்பிட்டு நடத்தணும்னு சொல்லாமல் கோலன் ஹைட்ஸ் வழியாக வந்து தாக்குதல் நடத்தவே பறந்துக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து சிரிய இராணுவம் வந்து டைட் பண்ணதுனால அந்த விமானம் வந்து என்னென்னா தப்பி தவறி குறி தவறி, அது குறி, அதாவது ஒரு இடத்துக்கு குறி வைத்திங்கன்னா குறி தவறி வேறு பில்டிங்கில் விழுந்துருச்சுன்னு சொல்லலாம். குறி தவறி எப்படி ஈரானுடைய தூதரகத்தில் போய் கரெக்டாக விழுகும், கரெக்டாக அந்த 2வது மாடியில் போய் விழுகும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். திட்டமிட்டு உளவு பிரிவை வைத்து கண்டுபிடித்து இந்த தளபதிகள் சரியாக இந்த இடத்துல ஆஃபீஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு அவர்களை தாக்கி இருக்கிறார்கள். உடனே ஈரான் அலறி இருக்கு. ஆனால் ஈரான் இன்னும் போர் தொடுக்கிற மாதிரிலாம் சொல்லலை. ஈரான் உடனே ஐநாவை கூப்பிட்டு, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கூட்டம் கூட்டி ஐயோ அப்பான்னு முறையிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க, அதாவது ஒரு நாட்டுடைய தூதரகத்தையே தாக்கியிருக்காங்க, இதுக்கு மேலே என்ன வேணும், உங்களுக்கு ஆதாரம் வேணும், என்ன நடவடிக்கை எடுக்க போகிறேன், ஐநா என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம். எப்போவுமே வடிவேல் மாதிரி பாக்கெட்டில் கை விட்டு காட்டுறது தான் ஐநாவோட நிலையாக இஸ்ரேல் விவகாரத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அடுத்த கட்டமாக ஈரான் சொல்லியிருக்கு, இதற்கு நாங்கள் பழி தீர்க்காமல் விட மாட்டோம், ஆனால் உடனடியாக இல்லைனாலும் நாங்கள் வந்து சரியான நேரத்தில் சரியான பதிலடியை இஸ்ரேலுக்கு கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் நேரடி போரில் ஈரான் இறங்குமா அப்படின்னா அது தயங்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஆயுதங்கள் எல்லாமே இருக்குது, அவர்கள்ட்ட அணு ஆயுதம் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் போர்னு வந்தால் இஸ்ரேலை அழிக்கிறது உறுதினா கூட இவர்கள் நாட்டிலையும் ஒரு பெரும்பகுதி அழிந்து விடும், நம்ம மக்களும் பஞ்சப்பராரையாக ஆயிடுவான் போர் வந்ததுன்னா அப்படின்றதுக்காக அந்த நாடு வந்து கொஞ்சம் பொறுத்து கொண்டு போகிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் எந்த நேரத்தில் போர் வெடிக்கும்னே தெரியாத ஒரு சூழலில் இருக்குது. ஏன்னா இப்போ அணிசேரா நாடுகள் அப்படின்ற விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டோட போர் தொடுத்துச்சுன்னா அந்த சப்போர்ட்டுக்கு அந்த நாடு வராது. அது வேணால் இவர்களுக்கு பேக்கப் பண்ணும், ஃபீடப் பண்ணுமே தவிர நேரடியாக களத்தில் இறங்க முடியாத ஒரு சூழலும் பல அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்கிறதுனால ஈரான் தயங்குகிறது. போர்னு இறங்கினா நம்மளும் இஸ்ரேலும் தான் சண்டை போடணும், இஸ்ரேலை நாம் அழித்தாலும் அது அவனுக்கு பின்னாடி அமெரிக்கா பேக்கப் பண்ணுவான், இவர்களுக்கு ரஷ்யா பேக்கப் பண்ணுறான், சைனா பேக்கப் பண்ணாலும் இவர்கள் 2 பேரும் நேரடியாக போரில் இறங்க மாட்டாங்க. அதனால் ஈரானில் தீவிரமாக கடந்த 2 நாட்களாக ஆலோசனை செய்து வருகிறார் அந்த நாட்டுடைய பிரதமரும் இராணுவ தளபதிகளும். எனவே விரைவில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மேலே தொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இஸ்ரேல் ஏன் அப்படி செய்யுது அப்படின்னா, இஸ்ரேல் செய்யலை, நெதன்யாகு அரசு செய்கிறது. ஏன்னா நெதன்யாகு உலகம் முழுவதும் நெருக்கடி வந்துருச்சு, அமெரிக்காவும் நெருக்கடி கொடுக்குறான், அங்கே தேர்தல் நடக்கிறதுனால இவனுக்கு ஃபண்டிங் தரமாட்டேன்றான், போரை நிறுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் நெதன்யாகு எதற்காக இதை செய்திருக்கிறார் என்றால், நம்ம போகிறது போகிறோம், அவங்க தளபதியாக முக்கியமான ஆள்லாம் அழிச்சு விட்டு போயிட்டோம்னா நம்ம ஆட்சி கவிழ்ந்தாலும் வேறு பிரதமர் வந்தால் பேச்சுவார்த்தை நடத்தி சண்டையை நிறுத்திடலாம். ஆனால் லாஸ் அவனுக்கு தானே, முதல்ல அவனை போட்டு அடிச்சிடுறது, அப்புறம் நம்ம பதவி விலகிட்டோம்னா அமெரிக்கா உள்ளே புகுந்து ஐயோ புது பிரதமர் வந்திருக்காரு, இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்ற மாதிரி பேசிடுவான். அதுக்கப்புறம் அவர்கள் தாக்குதல் நடத்த முடியாது. நம்ம அடிக்கிற அளவுக்கு அடித்து எவ்வளோ பேரை கொல்லணுமோ கொன்றணும். ஈரானுடைய இதுலேயும் சரி, சிரியாலையும் டமாஸ்கஸ்லேயும் சரி, முக்கிய இராணுவ தளங்கள், இராணுவ தளபதிகளுடைய இதெல்லாம் மூமெண்ட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி அவர்கள் எல்லாம் கொன்றணும்னு சொல்லி நெதன்யாகு இறங்கி இருக்கிறதாகத்தான் தெரிகிறது. அதே போல் இந்த சண்டையில் அமெரிக்கா ஒதுங்கிருச்சு, இஸ்ரேலை கண்டிச்சிருச்சு அப்படின்னோடனே இவர்கள் ஈரானை போட்டு அடித்தாலோ இல்லை வேற ஏதாவது லெபனானில் உள்ள
இவர்கள் மேலே ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்தினாரோ அவர்கள் என்ன பண்ணுவாங்க, பதிலுக்கு அமெரிக்க தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்துவாங்க. அப்போ என்னென்னா அமெரிக்கா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சப்போர்ட்டுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரியும் நெதன்யாகு நினைப்பதாக அங்குள்ள பார்வையாளர்கள், சர்வதேச பார்வையாளர்கள் தெரிவிக்கிறாங்க. எனவே நெதன்யாகு ஒரு தீய சக்தி, இந்த மனித குலத்திற்கே எதிரான ஒரு சக்தியாக பார்க்கப்படுகிறது. எனவே நெதன்யாகுவே அங்கிருந்து துரத்தி விட்டால் மட்டும்தான், ஆட்சியை விட்டு இறங்கினால் மட்டும்தான் அந்த பகுதியில் மக்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், மக்களாக மனிதராக வாழ முடியும் அப்படின்றது உலகம் அறிந்த உண்மையாயிருச்சு. இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜனவரி எண்டில் நெதன்யாகு, அதாவது ஆட்சியை கலைத்து விட்டார்கள் என்றால் உள்ளுக்குள்ளே இருக்கிறவன் 5 நிமிஷத்தில் நெதன்யாகு காலி. ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா செய்து விட்டால் இந்த இக்கட்டான சூழ்நிலை நாம் பதவி ஏற்று இந்த சண்டையை தொடர வேண்டும், நம்ம பேரும் கெட்டு போயிடும், ஃப்யூச்சரில் நம்ம ஆட்சிக்கு வர முடியாதுன்றதுனால கூட்டணி கட்சிகள் பவுடர் அடிச்சுட்டு நெதன்யாகு கூட இருக்குது. இருந்த போதிலும் நெதன்யாகுவை தூக்கி எறிவதற்கான காலம் வெகு விரைவில் நடந்துவிடும், நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எனவே இந்த போர் இப்போ ஈரான் என்ன பதிலடி கொடுக்க போகுதுன்றது தான் உலக நாடுகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது. எனவே பொறுத்திருந்து இந்த வாரத்துக்குள்ளேயே ஈரான் மிகப்பெரிய தாக்குதலை லெபனானில் ஹிஸ்புல்லாவை வைத்து நடத்துவதற்கான திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பதாக தகவல் வருகிறது. எனவே இந்த போர் மீண்டும் உக்கிரம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். என்ன நடக்குதுன்னு 2 நாள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.